ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். இந்திரஸ்த்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் இந்திரஸ்த்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் பவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே பவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜயோகசக்த்யா யதா ததா த்வம் நிஜயோகசக்த்யா ஸ்வவர்ஷமேனத் வ்யததாசு வர்ஷம் ஸ்வவர்ஷமேனத் வ்யததாசு வர்ஷம் இந்திரஸ்த்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் பவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே இந்திரஸ்த்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் பவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜயோகசக்த்யா ஸ்வவர்ஷமேனத் வ்யததாசு வர்ஷம் யதா ததா த்வம் நிஜயோகசக்த்யா ஸ்வவர்ஷமேனத் வ்யததாசு வர்ஷம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்வத் உத்கர்ஷ கிருதாத், உங்களோட பெருமையினால் உயர்வினால் ஏற்பட்ட, அமர்ஷாத்து பொறாமையினால், இந்திரக இந்திரன், அஸ்மின் அஜனாப வர்ஷே இந்த அஜனாபம் என்கிற ரிஷபதேவர் ஆண்டு வந்த தேசத்தோட பேர் அஜனாபம். ஸோ இந்த அஜனாபம் என்கின்ற உங்களோட தேசத்தில் ந வவர்ஷ மழையே பொழிய முடியாமல் அப்படி ஆனபோது, யதா அந்த மாதிரி ஆனபோது, துவம் நீங்கள், ஸ்வவர்ஷம் ஏனது உங்களது நாட்டை, நிஜ யோக சக்தியா உங்களோட யோக பலத்தினால, சுவர்ஷம் எதததா நிரம்ப மழையுடையதாக செய்துவிட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். இந்திரஸ்த்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் பவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜயோகசக்த்யா ஸ்வவர்ஷமேனத் வ்யததாசு வர்ஷம். உங்களுடைய, அதாவது ரிஷபதேவருடைய உயர்வான குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா எல்லாரும் போற்றத்தக்க குணங்கள் அவர்கிட்ட இருந்துதான். அதனால் இந்திரனுக்கு அவர் மேலே பொறாமை வந்துடுதான். ரிஷபதேவரோட ராஜ்யமாகிய அஜனாபங்கிற இடத்துல மழையே பொழியக்கூடாது, மழை பொழிக்காமல் இருந்து அவரை விட நான் பெரிய ஆள்னு காமிக்கிறேன் அப்படின்னு இந்திரன் நினச்சுட்டான் அந்த பொறாமையினால். அதனால் மழையே பெய்யலை. கஷ்டத்தை உண்டாக்கணும் மக்களுக்கு, ரிஷபதேவருக்கு கஷ்டம் உண்டாகணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் இந்திரனோட கெட்ட எண்ணம் பலிக்கலை. இந்திரன் மழை பொழியாததை பற்றியெல்லாம் ரிஷபதேவர் கவலையே படலை. அவன்கிட்ட நீ மழை கொடுக்கலன்னு கேட்டோ, சண்டை போட்டோ, அல்லது தன்னோட நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டுருவாளேன்னு கவலைப்பட்டோ எதுவும் செய்யலை. அவரோட யோக பலத்தால் நாட்டில் நிறைய மழை பொழியுமாறு செய்தார். அதைத்தான் இங்கே பட்டத்தில் எப்படி சொல்கிறார்னா, நீங்கள் உங்களது நாட்டை உங்களுடைய யோக பலத்தால் நிரம்ப மழையுடையதாக செய்துவிட்டீர்கள் என்று பட்டத்ரி கூறுகிறார்.